ஹாய்டா. அம், மாஃபியா வி குப்து பூனை பாத்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். தென் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்கும் இல்லையா, ரீசெண்டாக கூட நான் ஸ்பெஷல் பார்ட் போட்டிருப்பேன். தென் அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் ஜேகேவை கொஞ்சம் நான் ரூடாக கொஞ்சம் எட்வைட்டாக அப்படி தான் காட்டியிருப்பேன். நான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவுமே அப்படி தான் கொண்டு போயிருப்பேன். பிகாஸ் அவனுடைய கேரக்டர் அதான். ஒயினை கொஞ்சம் சாஃப்டாக காட்டியிருப்பேன். இதில் என்ன இருக்குது எனக்கு தெரியல. ஒயன் ஹர்ட் ஆனால் புரியுது, அவள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா. பிகாஸ் அது அவளுடைய கேரக்டர் அப்படி தான் கொண்டு போயிருப்பேன். அதனால தான் ஃபைனலில் கூட ஒயனை நான் சாஃப்டாக தான் காட்டியிருப்பேன். இதில் உங்களுக்கு என்ன பிடிக்கல எனக்கு சத்தியமாக தெரியல. ஸ்டோரி லைன் எல்லாராலுமே ஒரு பர்சனை 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இல்லையா. உங்கள் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா கொண்டு போயிருக்கேன்னு தான் தோணுது. பிகாஸ் ஜேகே ஒயனை அடித்து டார்ச்சர் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் ஜேகே ஒயனை விட்டு கொடுத்துருக்க மாட்டா. அவன் ஒயனை ஒய்ஃபாக ஏற்றுட்டு இருந்திருப்பான். தென் அவங்களுக்குள்ள அந்த லவ் அது எல்லாமே இருக்கும். பட் பையன் அவங்க அக்காக்காக டிவோர்ஸ் கிட்டது ஜேகேக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நான் ஸ்பெஷல் பார்ட்டி போட்டிருப்பேன். இதில் என்ன பிடிக்கலன்னு தெரியல உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் டவுனாக தான் காட்டியிருக்கேன். பிகாஸ் அது அவளுடைய கேரக்டர். ஜேகே எந்த ஒரு சூழ்நிலையும் ஒயனை விட்டு கொடுத்துருக்க மாட்டான். ஒயன் ஆனால் அவ்வளோ அசால்ட்டாக விட்டு கொடுத்துட்டான். அதுதான் அவனோட கோவமே. பட் இதில் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியல. பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேகோட கேரக்டர் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஜஸ்ட் ஸ்டோரி. உங்கள் லைஃப்குள்ளே கனெக்ட் பண்ணிக்காதீங்க. எதையும் சொல்ல போயிட்டு என்னென்னமோ சொல்லி வச்சுட்டேன். ஹர்ட் ஆனா சாரி. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பூனை பார்த்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் சிஸ்டர் தான் உங்கள் ரூமில் இருக்கீங்க. அவளை நல்லா வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் அவள் தான் அக்கா, நீங்கள் தங்கச்சி. உங்கள்கிட்ட நிறைய ஒர்க் சொல்லுவா, நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பீங்க. பட் இப்போது வி வந்துட்டு போனது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பா இல்லையா. கொஞ்சம் பயத்தில் வர இருக்கா. நல்லா அவளை வச்சு செஞ்சிட்ருக்கீங்க. அவளுமே நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கா. நைட்டு இப்படியே தான் போதும். மார்னிங் உங்கள் ரூமில் அந்த க்ளாத்லாம் இருக்கும் இல்லையா, ப்ளட் ஒயிட் பண்ணி போட்டது. ஸோ அதெல்லாம் 2 பேருமே க்ளீன் பண்ணி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் கொண்டு போயிட்டு வெளியே போடணும், பேக் பண்ணி வச்சுட்டு ஒர்க் போகும்போது போட்டுடலாம் அப்படியே வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அக்கா ரெஸ்ட் ரூமில் இருக்கா. வி கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுதான் ஓடுது லிப்ஸில் கை வச்சுட்டு. உங்கள் ஊரில் இப்படி தான் ஒரு டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? பொறிக்க மாதிரி கிஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். இது இது என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ். நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கறதாக வச்சுருந்தேன். இதனால் நான் எத்தனையோ பேரை பிடிச்சிருந்தோம். டேட் கூட பண்ணாமல், லவ் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல். ஐயோ, அவன் மண்டையை பிச்சுக்கிறா. மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கா. கிஸ் பண்ணது தான் ரிப்பீட்டடாக வருது அவளுக்கு. நீங்கள் வேற டோரை நோக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு நான் குளிக்கணும், எனக்கு டைம் ஆகுது. என்னன்னு தெரியல, இன்னைக்குமே இல்லாமல் இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்துட்டே இருக்கு ஸ்டேஷன்ல இருந்து. சீக்கிரம் வெளியே வா. நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளியே வரா. பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு நீங்கள் குளிக்க போயிட்டீங்க. அவள் தள்ளி விட்டா இல்லையா, டம்மன் வந்து கீழே விழுந்தாச்சு. பெட் கீழே கன்னு இருக்கு. இது இது என்ன கண்ணு? அவன் தான் கொண்டு போயிட்டானே. அவன் பின்னாடி சொருக்குனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எகுறு குதிச்சு வெளியே போகும்போது சொருக்கிட்டு தான் போயிருப்பான். இது இது என்ன கண்ணு? ஒருவேளை தங்கச்சி தான் இருக்குமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க இல்லையா, டோரை நாக் பண்ணி
வயன், உனக்கு ஸ்டேஷனில் கன் ஏதாவது கொடுத்தாங்களா என்ன? கண்ணா? பைத்தியம், எனக்கு ஹை போஸ்டே கொடுக்க மாட்டேன்றாங்க, இதில் கன் வரையா எனக்கு? ஆனால் இங்கே ஒரு கண்ணு. ஏய், நீ முதல்ல வெளியே வாயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டோரை தட்டுறா. டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. நிம்மதியாக குளிக்க கூட விட மாட்டேன்றா கடுப்பில். நீங்கள் வெளியே வரீங்க. இந்த டைம் உங்கள் அம்மா டோரை ஓப்பன் பண்ணிட்டு என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ரூம்லேருந்து சவுண்டாக கேட்குது, யாருமே வெளியே வர மாட்டேன்றீங்க. கீழேருந்தே ஒருத்தி மாடு மாதிரி கத்திட்டு இருக்கேன். உங்கள் 2 பேருக்கும் கேட்கல அப்படித்தானே? உங்கள் காதுக்குள்ள அந்த கன்னை ஷெல்ஃபில் போட்டு. இல்லைம்மா, இல்லை, வயன் குளிச்சுட்டு இருந்தா, அவளையும் கூட்டிகிட்டு வரலான்னு. குளிச்சுட்டு இல்லை, 2 பேரும் வாங்க கீழே. 2 பேருமே கீழே போயிட்டீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா, வயன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நிம்மதியாக குளிக்கவும் விட மாட்டேன், சாப்பிடவும் விட மாட்டியா? உனக்கு சாப்பிட்டுச்சியா? சாப்பிட்றீங்க, கன்னை பற்றி சொல்லலாம் அப்படி ட்ரை பண்ணுறீங்க. கேட்கவே மாட்டேன்றான். சாப்பிட்டவும் முடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் தான். அவசரமாக கிளம்பி நீங்கள் ஸ்டேஷனுக்கு கிளம்புறீங்க. கீழே ஓடி வரீங்க. உங்கள் அக்கா பார்க்குறா. வயன், நெல்லடி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அக்கா, என்னன்னு தெரியல, ஸ்டேஷன்லேருந்து எனக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணவே மாட்டாங்க, இப்போ கால் பண்ணிட்டாங்க. நான் அவசரமாக போகணும், எதுவாக இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணு. ஓடிட்டீங்க. அவளுமே ரூமுக்கு போயிட்டு அந்த கன்னை திருப்பி பார்க்குறா. ரொம்ப ஒயிட்டாக இருக்கு. ஒரிஜினல் கன்று தான். இதை எப்படி விட்டு போனா? அப்படி திங்க் பண்ணும்போது அவன் தான் கிஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வருவேன் சொல்லிட்டு தானே போனான். ஆமாம்ல, அவன் அவன் ரிட்டன் வருவான்ல சொல்லிட்டு போனான். இப்போவே பதட்டமாகுது. அந்த கண்ணை கையில் வச்சுட்ருக்கீங்க, கை ஷேக் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷெல்ஃபில் போட்டு டோரை க்ளோஸ் பண்ணி பூட்டி. ஓகே, நைட்டு வாயின் வந்துடுவா, வாங்கிட்டு பேசிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவளும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டா. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட் வழியாக தான் போகிறீங்க. ஒரே ரஷ்ஷாக இருக்கு. என்னங்க ரஷ்ஷாக இருக்கு? நைட்டு வரும்போது கூட இப்படி தானே இருந்தது. அப்படி திங்க் பண்ணிவிட்டு வேறு ரூட் இருக்குது, வேறு ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேஷன் தான். அங்கே போயிட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணா. ஏன்னு தெரியல, ஸ்டேஷனுக்கு வெளியவே ஒரே ஆம்புலன்ஸ், டாக்டர், அப்புறம் ஒரு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவர் தான் கோவர்க்கர், அவரை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறாங்க. என்னாச்சு அப்படி நீங்கள் டாக்டரை கேட்கும்போது, ஒன்ஸ் அகேன் அவரே சீரியஸாக இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ண போயிட்டாங்க. பின்னாடியே ஒரு ட்ராலியில் அவரும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவர் தான், அவரும் தள்ளிட்டு வராங்க. என்னாச்சு இவங்க 2 பேருக்கும்? நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அக்கேன் பின்னாடி ஒரு ட்ராலி உள்ளே போகிறீங்க. உங்கள் ஸ்டேஷன்லேயே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. புரியல உங்களுக்கு என்னவா இருக்கும்? அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கீங்க. கான்ஸ்டபிள்லேருந்து ஏர் ஆஃபீஸர்லேருந்து நிறைய பேர் இறந்து பிளட் போயிட்டு உங்களால் பார்க்கவே முடியல. நேற்று உயிரோடு இருந்திருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே இப்படி இறந்து போயிருக்காங்க. உள்ளே போயிட்டே இருந்தா அடுத்தடுத்த பேர் பார்த்துட்ருக்கீங்க. என்னன்னு தெரியல, கண்ணு கலங்குது. என்னதான் அவங்க உங்களை திட்டி ஹர்ட் பண்ணியிருந்தாலும் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லையா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு புரியல. மார்னிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்துட்டுருக்காங்க. நைட் ஷிஃப்டில் இருக்கிறவங்க தான் இறந்து போயிருக்காங்க. எல்லாருமே இப்போ தான் வராங்க. 1 by 1 வந்தால் உங்களை மாதிரி அவங்களுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க உங்களுக்கு கூட கண்டினியூஸாக கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அவர் வந்துட்டியா, எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தா? சாரி சார், அதான் நான் சீக்கிரமாக வந்தேன். எல்லாருக்கும் என்னாச்சு, என்ன இப்படி ஸ்டேஷன் இப்படி இருக்கு? அதுவா, மாஃபியா கேங் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க நைட்டில். நல்ல வேலை, எப்போவுமே நான் நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுவேன். நேதோ கொஞ்சம் உடம்பு முடியலன்னு லீவ் கேட்டு போயிட்டேன், அதனால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. மாஃபியா கேங்கா? கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலுமே
அது எதுவுமே வெளிக்காட்டுக்காம எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் வா உனக்கு சார் கூப்பிட்டுன்னு வர சொன்னாரு. அத்தனை நாள் தான் உனக்கு அத்தனை வாட்டி நான் கால் பண்ணேன், சீக்கிரம் வா அப்படியே சொல்லிட்டு உங்களை உள்ள கூட்டிட்டு போறான். அங்க உள்ள உங்க சீனியர் ஆஃபீஸர்லாம் ஒரு 2 பொண்ணு பேரு, சார் இதுக்கு ஒயின் செட் ஆகுவாளா? அவ்வளோ தவிர வேற யாரும் செட் ஆக மாட்டாங்க. என்ன சார் பேசுறீங்க? நம்ம அவளை ஸ்பையை அனுப்புறது ஒரு மாஃபியா கேங் கிட்ட. இதுல அவ எப்படி செட் ஆகுவா? சரி, வேற யாராவது சூஸ் பண்ண முடியுமா உன்னால? பாதி பேர் இறந்து போயிருக்காங்க, மீதி இருக்கிறதுலாம் ஹையர் ஆஃபீஸர் தான். அவங்கள யாராவது உன்னால போக சொல்ல முடியுமா? அது எப்படி சார்? தெரியுதுல, அமைதியா இருங்க. வயன் இதுக்கு சூட் ஆவா இல்லையோ தெரியல, பட் அவ தான் போகணும் சார். ஆனால் அவள் 2 டேஸ்லேயே மாட்டிப்பா, அவளை கொன்னுடுவாங்க. சரி, கொன்னாலும் பரவாயில்ல, அது 2 டேஸ். ஏதாவது ஒரு சின்ன விஷயமா அது கேதர் பண்ணுவாள்ல, அந்த இன்ட்டை வச்சு மூவ் பண்ண வேண்டியது தான், வேற வழி இல்லை. பார்த்தீங்களா, எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க, அதில் அவ்வளோ ஒன்று நினச்சிக்க வேண்டியதுதான். இப்படி சொல்லும் போதே, எக்ஸ்கியூஸ் மீ சார், வயன் உள்ள வா. என்ன இவருக்கு நம்ம பேர்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே போகிறீங்க. வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்கள் கையை பிடிச்சி சேரில் உட்கார வைக்கிறானுங்க. இட்ஸ் ஓகே சார். பரவாயில்ல, உட்காரு வயன். நீ எவ்வளோ பெரிய வேலை பார்க்க போகிற? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காரு. புரியல உங்களுக்கு? சேரில் உட்காடுறீங்க. அவங்க இந்த அப்படி ஒரு ஆர்டர் காப்பி கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கிறீங்க. என்னன்னு கூட பிரிச்சே பார்க்கல. என்னன்னு கேட்க மாட்டியா? இல்லை சார், உங்ககிட்ட பேசிட்டு என்னன்னு பார்க்குறேன். அதுவா, வேற ஒன்றும் இல்லை. நீயும் இந்த போஸ்ட்லேருந்து ஹை லெவல் போஸ்ட்டு தானே கேட்டுட்ருக்க. அதான் உனக்கு எது போஸ்ட்டா, நீ சூஸ் பண்ணிக்கோ, இதில் நிறைய இருக்கு. ஷாக் ஆகிடுச்சு, டக்குன்னு எழுத நிற்கிறீங்க. உண்மையாவா? ஆமாம். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதில் நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஹை லெவல். படியே திடீர்னு சார், இதுக்கான நான் என்ன பண்ணுவேன் சார்? இது இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் தெரியுமா? பட் இதெல்லாம் எப்படி, அதுவும் சடனா? உனக்கே தெரியலையா அவன்? வெளியே நீ பார்த்துட்டு தானே வந்த, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்லாம் காலியாக இருக்கு. புதுசாக யாராவது வர்றதுக்கு பதிலாக உன்னையும் அதில் போட்டுடலான்னு. ஹாப்பி ஆகிடுச்சு. தேங்க்யூ 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 சார். இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் போது அவங்க அந்த காப்பியை வாங்கிட்டாங்க உங்ககிட்ட இருந்து. சடனா உங்கள் ஃபேஸ்லாம் சின்னதாகிடுச்சு. என்னாச்சு சார்? எப்போ தானே நீங்கள் கொடுத்தீங்க? ஆனால் வயன், இந்த போஸ்டிங்கில் உனக்கு வேணும்னா அதுக்கான டேலண்ட் ஒன்று இருக்கணும் இல்லையா? டேலண்டா? ஆமாம் சார். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எல்லாத்துலேயுமே என் கிரேடில் நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம். அந்த ரூம்லேருந்து வெளில போகும்போது வயன் நெல்ல, என்ன ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, கன் டெஸ்ட்டு எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிருக்கு, அது கொண்டு வர போகிறேன். ஆமாம் சார். வேறு ஏதாவது டெஸ்ட் வைங்க, நான் பாஸ் ஆகுறேன். கண்டிப்பாக இந்த போஸ்ட் எனக்கு தான் சார். அதுக்கு தான் கூப்பிட்ருக்கேன். வாங்க, உனக்கு ஒரு டெஸ்ட்டு தான். நீ ஒரு கேங் உள்ள ஸ்பையாக போகணும். அவ்வளோதானே சார்? கண்டிப்பாக நான் போவோம் சார். எப்போ போகணும், எங்கே போகணும், எல்லாத்தையுமே சொல்லுங்கள், இன்றைக்கே போகிறேன். எல்லாருமே உங்களே பார்த்துட்டே இருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ் தெரியாமலே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. சரி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? யார்கிட்ட போகணும்? ஒரு நிமிஷம், இங்கே வா. இந்த வீடியோவை மட்டும் பாரு. அந்த வீடியோவை ஆன் பண்ணுறாங்க நம்ம ஸ்டேஷனு, அது வெளியேருந்து ஆன் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மானிட்டரே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு பைக்கு சடனாக வந்து நிற்கிது, அந்த பைக்கே பார்த்துட்ருக்கீங்க. அதுலேருந்து ஒரு பர்சன் இறங்குறான், கண்ணை நல்லா சுருகிக்கிட்டு மானிட்டர் கிட்ட அப்படி போயிட்டு, யார் அந்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் பைக்லேருந்து இறங்கி கன்னை அசம்பிள் பண்ணிகிட்ருக்கான். சார், யாருன்னு தெரியல. நம்ம ஸ்டேஷன் வெளியே தான் நின்றுட்டுருக்கான், சீக்கிரம் வாங்க. ஓகே, நீங்கள் வெளியே தான் ஓட போகிறீங்க. வைன் இல்லை, என்னாச்சு? சரி, அவனும் கன் எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கான். வைன், இந்த மானிட்டர் பார்த்தியா? இது நைட் டைம், இப்போ இருக்கிறது மார்னிங். இப்போ தான் உங்களுக்கே ஜர்க் ஆகுது. ஆமாம்ல,
நைட் டைம் தானே சொல்லிட்டு நீங்கள் மானிட்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் உங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அவங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டு இவ்வளோ நம்பியா இவ்வளோ பெரிய ஒர்க்கு கொடுக்க போகிற, மார்னிங் எது நைட்டு எதுன்னு கூட தெரியல அவளுக்கு, அப்படி பேசிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லை, ஆளும் இல்லை, என்ன பண்ணாலும் உங்களை தான் அனுப்பி ஆகணும். உங்களை பார்த்தா நீங்கள் அந்த மானிட்டரே பார்க்குறீங்க. அவன் பைக்கை அசம்பிள் பண்ணி ஏம் பண்ணி ஃப்ரண்ட்டில் 2 கான்ஸ்டேபிள் நின்றுட்டு இருப்பாங்க. எடுத்த உடனே அவங்கள போட்டு தள்ளுறான். உங்கள் மவுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப கூலாக உள்ளே நடந்து வரான். இந்த கன் ஷோன்னு கேட்டு உள்ளே இருக்கிறாங்க இல்லையா, அவனுங்களும் வெளியே ஓடி வரானுங்க. வெளியே வந்தா அடுத்த செகண்ட் அந்த பர்சன் எல்லாரையும் போட்டு தள்ளுறான். அது யாரும் இல்லை, ஜேகே இவ்வளோ வந்துட்டே இருக்கான். இந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் வெளில வராங்க. எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டே உள்ள வந்துட்டே இருக்கான். இது போலீஸ் ஸ்டேஷன், ஒரு பயமே இல்லை, கூட யாருமே இல்லை, ஒரே ஆளாக உள்ள வரான். செம்ம கோபமாக உள்ள வரான். எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டே உள்ள வந்தா ஒரு கட்டத்தில் அவன்கிட்ட கண்ணு இருக்கும் இல்லையா, அதில் புல்லட் தீர்ந்து போயிடுச்சு. ஷூட் பண்ணி பார்த்து கீழே போட்டுட்டான். இந்த நேரத்தில் ஒரு 2 போலீஸ் அவனை ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி வந்தா ஜேகே 2 பேரையும் கையிலே அடித்து நாக் அவுட் பண்ணுறான். ஒரு செகண்ட் தான், 2 பேருமே கீழே விழுந்துட்டானுங்க. இது எல்லாத்தையுமே உங்கள் சீனியர் ஆஃபீஸர் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பட் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஷாக்காக இருக்குது. பிகாஸ் வரும்போது ஒரு மாஃபியா கேங் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. பட் இவன் ஒரே ஆளாக உள்ள இறக்கி எல்லாரையுமே போட்டு தள்ளியிருக்கான். ஒரு ஷாக்கிங்கோட அதை மானிட்டரையும் பார்த்துட்ருக்கீங்க. அவன் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ரொம்ப கூலாக கேமராவை பார்த்து ஒரு கன் அடிச்சுட்டு கீழே இருக்க கன் எடுத்து கேமராவை ஷூட் பண்ணுறான். அவ்வளோதான், நீங்கள் தான் அதில் மூழ்கி இருப்பீங்களே, அதை ஷூட் பண்ணும்போது என்னமோ உங்களை தான் ஷூட் பண்ணுறான் அப்படியே திங்க் பண்ணிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டீங்க. டக்குன்னு அலறிடிச்சு கத்திட்டு உங்கள் சீனியர் ஆஃபீஸர்னு கூட பார்க்கல, அவர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. உங்கள் கையெல்லாம் நடக்குது. என்ன பண்ணுறான் அவன்? என்ன ஷூட் பண்ணிட்டான். பைத்தியம், கீழே இறங்கடி, நார்மல் உட்காந்துட்டு இருக்க நீ. திரும்பி பார்க்குறீங்க, ஜம்ப் பண்ணிட்டு சாரி சார். அவங்களுக்கெல்லாம் ஒரே டவுட்டாக இருக்குது, உங்களை இதை நம்பி உள்ள அனுப்பலாமா? அப்படி தான் இருக்குது. எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பாக இவன் 2 days தாங்கவே மாட்டான். போயிட்டு ஒரு 1 hourலேயே கண்டிப்பாக செத்துருவா. வேணாம் சார், பொண்ணா வேற இருக்கா, அனுப்ப வேண்டாம். பட் ஒருத்தர் கேட்கவே மாட்டேன்றான். இங்கே பாரு, அவனை பிடிக்கணும்னா இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆக்கணும். நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க, சைலண்ட்டாக இருங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்த்தா நீங்கள் அந்த இடத்துலையே இல்லை, ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. பார்த்தது உண்மையா பொய்யா? சேச்சா, உண்மைலாம் இருக்காது, ஏதோ படத்தில் வர மாதிரி. உண்மைலாம் இருக்காது. வேன் நீ பயப்படாத, நீ ரொம்ப தைரியசாலி, நீ போலீஸ் ஆஃபீஸர், பயப்படக்கூடாது. என்ன இந்த டிவியில் வரது பார்த்துலாம் நீ எதுக்கு பயப்படுற? அப்படி நீங்கள் புலம்பிட்டு ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து டோரை நாக் பண்ணா உள்ளே இருந்துகிட்டே கத்துறீங்க. ஏய் பயப்படாத, நான் தான். ஓ நீதானா? சாரி, நான் சடனாக பயந்துட்டேன். சாரி. சரி, டோரை தர ஓப்பன் பண்ண. லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன அந்த ஃபுட்டேஜ் பார்த்ததுலேருந்து பயந்துட்டியா? சேச்சா, ஏதோ ஃபைட்டு, எனக்கு தெரிஞ்சு ஏதோ மூவியில் வர ஸ்டன்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். வியடா, உங்களே பார்த்துட்டே இருக்கான். உங்களை தேடி ஆஃபீஸர் ரெஸ்ட் ரூம் வெளியும் வந்துட்டாங்க. நீ இந்த ஃபுட்டேஜை பார்த்தல? பார்த்தேன் சார். இப்படி தான் நானும் ஃபைட் பண்ணணுமா? இப்படி தான் இருக்கணுமா? கண்டிப்பாக ஷூட்டிங்லாம் பார்த்தேன். அந்த பர்சனுக்கு ஸ்கில் நிறைய இருக்கு. ஏகப்பட்டதை பேசும்போது
பைத்தியம் மாதிரி உளறத ஒயன். இங்கே வா. உங்களை கையை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போகிறான். இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. என்ன ட்ரெஸ்ஸு சார் இது? இங்கே பாரு, இப்போ ஒரு பர்சனை கேமராவில் பார்த்தல, அவங்ககிட்ட தான் நீ ஸ்பையாக போகணும். அதுவும் இந்த கேர்ள் பட்டப்லாம் இல்லை, நீ ஒரு பாயை மாதிரி போகணும். என்ன பாயாவா? ஆமாம், நீ ஃபேன் ஷர்ட் யூஸ் பண்ணு. தென் இந்த விக்கை யூஸ் பண்ணிக்கோ. சார், எனக்கு என்னமோ நீங்கள் விளையாடுறீங்க. நான் பாயா மாதிரி எப்படி? இங்கே பாரு, அவனுங்க யார் தெரியுமா? மாஃபியா. அவங்க கிட்ட தான் நீ இப்போ ஸ்பையாக போகிற. அதுவும் நீ கேர்ளாக போனால் ரிஸ்க்கு உனக்கு தான். அப்படியே சொல்லிவிட்டு ஹேரை கட் பண்ணிக்கோ, இல்லைன்னா இந்த விக்கை யூஸ் பண்ணிக்கோ. நீ பாயை சேஞ்ச் ஆகி தான் நீ அங்கே போகிற. அவங்கக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு அங்கே போகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. பாயா மாதிரி அங்கே நான் போகணுமா? மாஃபியாவா? என்னடா சொல்கிறீங்க நீங்கள்? அப்படி தான் இருக்குது உங்கள் மைண்ட் வயசு. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. சரி, ஓகே, இதோட நம்ம இந்த முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் போட்டுறேன்.